ஸோ எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரேம்குமார், மேத் ஜெய் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து ஜெய் அட்வான்ஸ் கொஷின் ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்ன? லீனியர் ஃபங்க்ஷன். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் இருக்குது. எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டான். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? லிமிட் ஹெச் கோஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச். எந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் 0 கொடுத்துருக்கனால எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஏன்னா எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக நாட் டிஃபைன் ஆகாது, கண்டிப்பாக சம் கான்ஸ்டண்ட்டை ரீச் ஆகும் இல்லையா? இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா போத் சைடு வந்து கேஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். அந்த சி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ் ஒய் 0 போடுங்க, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் 0 கிடைச்சிரும். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் கேஎக்ஸ் கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஒன்லி இந்த ஃபைனட் இன்டர்வல் ஆஃப் கண்டெய்னிங் 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். இல்லை, ஏன்னா நமக்கு வந்து லிமிட்டட் இன்டர்வல் மட்டும் இல்லை, எவ்ரிவேர் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா இது லீனியர் ஃபங்க்ஷன்றதுனால ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நீ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் வந்து லெஃப்டில் ரைட்டில் அப்ரோச் பண்ணாலும் சேமாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக லீனியர் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபைனட் இன்டர்வலில் மட்டும் கொடுத்துருக்குறான். இட்ஸ் நாட் கரெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தெரியும், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ். தேர்ட் ஆப்ஷன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கே கிடைக்குது, அதனால கான்ஸ்டன்ட்டு. தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்ன தெரியும்? எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர்னு தெரியும்ல, எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டிஃபரன்ஷியபிள்னு தெரியும். ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸப்ட் ஃபைனட்லி மெனி பாயிண்ட்ஸ் தவிர, அதாவது ஃபைனட்லி மெனி பாயிண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னது டிஃபரன்ஷியபிள்னு சொல்லியிருக்கான். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும். அதனால ஃபோர்த் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் ராங், செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஓகே, இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையா நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய வேணும் இருந்தால் மட்டும்தான் என்னால் மோட்டிவேட் பண்ணி ஸோ நிறைய வீடியோஸை வந்து இது மாதிரி போட முடியும். ஸோ எனக்கு என்னென்னா, ஆல் ஆஃப் யூ கேன் subscribe this. I will help you for your future education. Okay, thank you everyone.